வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெஞ்சல் புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகம் பாதிக்க வாய்ப்புள்ளது என்பதை வரைகலையில் விளக்குகிறார் கார்கே. வங்கக்கடல்ல ஃபெஞ்சல் புயலினுடைய தீவிரம் எப்படி இருக்கிறது? இவ்வாறாக இருக்கிறது. இப்போது நாம் பார்ப்பது மேகத்தின் மேலிருந்து எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படம். அதனுடைய இன்ஃப்ரா வழியிலான பார்வை இது. வானத்தில் இருந்து மேகத்தை சேட்டலைட் புகைப்படம் எடுத்திருக்கிறது. அதில் மிக அடர்த்தியான மேக குவியல்கள் இங்கே இருக்கிறது. அதனுடைய முதல் கட்டம் சென்னை, புதுவை போன்ற இடங்களில் தொடங்கி இருக்கிறது. உள்பக்கம் பாருங்க, உள்பக்கம் வேலூர் வரை அது சாதாரண மேகங்களை இப்போது கொண்டு சென்றிருக்கிறது. இப்படிதான் தீவிரமாக இருக்கிறது. ஆனால் இது புயலினுடைய மேல் பகுதி. இந்த புயலை பொறுத்த வரைக்கும் ஒரு புயல் அப்படின்னா அதை சுற்றி சர்க்குலேஷன் ஒரே மாதிரி இருக்காது. புயலை பொறுத்தவரையும் அதனுடைய மேற்பகுதியில் விரிவடைதல் அப்படின்றது அதிகமாக இருக்கும். கன்வர்ஜன் அப்படின்றது குறைவாக இருக்கும். அதாவது இவ்வாறாக அந்த புயலை நோக்கி வரக்கூடியது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும், மேலே அதனுடைய ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். இதுதான் புயலுடைய தன்மை. காரணம் என்னென்னா, மேலிருந்து வர்றப்போ அது காற்றையும் இழுத்து அந்த காற்று கீழிருந்து வரக்கூடிய காற்றையும் இழுத்து ரிவர்ஸில் வரப்போ தான் நமக்கு மழை கிடைக்கிறது. சரியா? இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போது வானிலை ஆய்வு மையம் அதனுடைய தூரத்தை கணித்திருக்கிறது. எவ்வளவு தூரத்தில் அது இருக்கிறது அப்படின்னா, இப்போதைய நிலவரப்படி 29ஆம் தேதி வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புப்படி புயலினுடைய கண் பகுதியிலிருந்து நம்ம பார்க்கணும். அதனுடைய கண் பகுதியிலிருந்து நாம் பார்க்கும்போது புதுவையிலிருந்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 270 300 கிலோமீட்டர் தொலைவில் அந்த புயலுடைய கண் பகுதி இருக்கிறது. இந்த புயல் கிலோமீட்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இதனுடைய ஒட்டுமொத்த பரப்பு 600 கிலோமீட்டராக இருக்கிறது. அதனால தான். சரி, இப்போது சென்னையிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது? சென்னையிலிருந்து 340 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அப்போனா இந்த புயல் ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் வந்தால் அது இன்னும் நாள் எடுக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. ஆனால் புயல் வர வேண்டும் அப்படின்ற தேவையில்லை. புயலை பொறுத்தவரையில் இந்த கண் சலனமில்லாமல் இருக்கும். அது புயலுடைய கண் அமைதியாக இருக்கும் அப்படின்றத இன்னொரு வகையில் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, கண் அமைதியாக இருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுழற்சி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். இது ஒன்று. இது புயல் மெல்ல நகர இந்த சுழற்சியில் சேரக்கூடிய காற்று முதல்ல நமக்கு காற்றை கொடுக்கும், புயலுடைய இயல்பு. இன்னொன்று, இது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக இருந்து புயலாக மாறி இருப்பதால் ஏற்கனவே கடலில் இது 4-5 நாட்கள் இருந்திருக்கிறது, வலு குறைந்திருக்கிறது, மீண்டும் வலு கூடி இருக்கிறது. இதனால் மழை மேகங்களையும் வைத்திருக்கும். இந்த மழை மேகங்கள் காற்றோடு சேர்ந்து கீழே மேலே இப்போது அதிகமாக நிற்கிறது. அதை தான் போன பிக்சரில் பார்த்தீங்க, மழை மேகங்கள் மேலே இருக்கும், காற்று கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ காற்று கீழே காற்றும் வரும், மழை மேகமும் வரும். புயல் மெல்ல வர இங்கே நமக்கு மழை அதிகரிக்கும். ஆனால் புயல் நெருங்கி வந்த பிறகு மழை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போது சாரல் மழை இருக்கும். புயல் போன பிறகும் அதனுடைய ரிவர்ஸ் எஃபெக்டில் நமக்கு மழை இருக்கும் அப்படின்றதான் இப்போது வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. சரி, புயலினுடைய தற்போது நிலை என்ன அப்படின்னா பாருங்க, புயலுடைய கண்ணை படத்தின் மூலமாக விளக்கி இருக்கிறார்கள். புயலுடைய கண்ணில் இதனுடைய அழுத்தம் லோ ப்ரெஷருடைய அதுதான் இன்னைக்கு புயலாக மாறி இருக்கு. அதனுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும். அப்படியே அந்த அழுத்தமானது வெளியில் அப்படியே ஏறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் புயலுடைய கண் பகுதி நம்ம தொட்டோம் அப்படின்னா அமைதியாக எந்தவித காற்றும் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுதான் அந்த ராட்சதனுடைய கண்ணாக இருக்கிறது. அப்படியே வெளியில் பார்க்க இதனுடைய அழுத்தம் பாருங்கள், ஏறுது பாருங்கள். 997, 98, 99, 1000, 1900, 2004, 2005 அப்படின்னு 1008, 1009 வரை இதனுடைய அழுத்தம் ஏறிக்கொண்டே செல்வதை நாம் பார்க்கலாம். சரி, இப்போது இந்த அழுத்தத்திற்குள்ளாக நம்ம ரேடாரை வச்சோம் அப்படின்னா மேகங்கள் உள்ளே வர தொடங்கி விட்டதை காட்டுகிறது. 3ஆம் கட்ட மேகங்கள் உள்ளே வர தொடங்கி இருக்கிறது. அதனால இன்னும் சில நிமிடங்களில் நல்ல ஒரு மழையை நாம் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு மழை எங்கிருந்து அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த ரீஜன் அப்படியே புதுவையில் இருந்து நெல்லூர் வரை தீவிரமான ஒரு மழையை இது கொடுக்க இருக்கிறது. அதை தான் வானிலை ஆய்வு மையம் தற்போது தெளிவுபடுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், இதனால எவ்வளவு மழை கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு கருத்து இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நாட்களில், அதாவது இன்றிலிருந்து இதனுடைய எஃபெக்ட் 3ஆம் தேதி வரை இருக்கும். எவ்வளோ மழை இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா தீவிரமாக இருக்கும்ன்றாங்க. 202, அதாவது 20 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை சராசரியாக சென்னையில் பெய்யும். சென்னையில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கான மழையை சென்னையினுடைய கட்டமைப்பு தாங்கும். அதை தாண்டி அதிகமாக போச்சுன்னா சாலைகளில் வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிறிது நேரத்தில் அது வடிந்துவிடும்.
ஆனால் உள் மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்கள்லாம் பாருங்கள் 255 அப்படின்லாம் போகிறது. ஸோ அப்படின்னா சராசரியாகவே 25 சென்டிமீட்டர் மழையை இது கொடுக்கவிருக்கிறது வரக்கூடிய நாட்களில். ஆனால் இது ஒரே நேரத்தில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வருவதால் இது நமக்கு பெரும் வெள்ளத்தை கொடுக்காம தீவிரமான மழையாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தடுத்து இந்த ஃபெஞ்சல் புயலுடைய அப்டேட்டுகளை தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்து தெரிந்து கொள்ளுங்கள். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.